அவர்கள்லாம் பேசினதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் உணர்வு பூர்வமாக இந்த இயக்கம் எங்களுக்கானது, உயிருள்ள வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எங்க கட்சி, எங்க கட்சிடா. துரைமுருகன் பேச முடியுமாங்க? தைரியமா அவங்க பொதுக்குழுல துரைமுருகன் பேசிட முடியுமா? மறுபடியும் அடுத்தது இன்பநிதி வந்தாலும் நான் சரண்டர் அப்படின்னு தான் பேச முடியும். ஏன் கட்சின்னு சொல்ல முடியாது. கார்ப்பரேட் கல்ச்சர் இன்னைக்கு எங்க இருக்கு? திமுக என்ற இயக்கத்தில் இருக்கு. 4.5 வருஷத்துல நீங்க இந்தந்த துறையில இந்தந்த தவறு பண்ணீங்க, இல்ல இந்தந்த ஊழல் நடத்திட்டீங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, எதுவுமே சொல்ல முடியல. திருப்பி திருப்பி இவங்க சொல்ற குற்றம் என்னவா இருக்கு? பிஜேபியோட கூட்டணி அமைச்சது ஒன்று மட்டும் குற்றம்னு சொன்னா அவங்களுக்கு அக்யூஸ் பண்றதுக்கு இப்ப வேற காரணமே இல்லை. ஊக்கத்தொகை எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? இல்ல. கொஞ்சம் பேரை தகுதி உள்ள பெண்களா மாற்றி மறுபடியும் ஒரு 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். எத்தனை மாசத்துக்கு கொடுப்பீங்க? 3 மாசத்துக்கு கொடுக்கறதுக்கு. இந்த 3000 ரூபாய் அவங்க கேட்டாங்களா? ஒவ்வொரு பெண்ணும் நான் சொல்றேங்க, வயிறு எரிஞ்சு பேசிய வார்த்தைகள் எனக்கு தெரியும். ஒவ்வொரு சேவா மையங்கள் போய் 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 எனக்கு வரல எனக்கு வரல எனக்கு வரலன்னு டெய்லி சுத்தின பெண்கள் உண்டுங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் ஜெமிலா நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நேற்று அதிமுக பொதுக்குழு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. என்ன எடப்பாடியார் ஸ்பீச்சும் வந்து தொண்டர்களை வந்து தேர்தலுக்கு ஒரு உத்வேகத்தோடு இருக்குது. அதே அடிப்படையில் இன்றைக்கி வந்து வரக்கூடிய 15ஆம் தேதியிலேருந்து தொண்டர்கள் விருப்ப மனு வாங்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. அதிமுக தேர்தலுக்கு அந்த தேர்தல் சூட்டில் ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், மிகச்சரியாக சொன்னீங்க. அதிமுக என்ற பேர் இயக்கம் உயிரோட்டமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி நேற்றைய பொதுக்குழு கூட்டம் வந்து நமக்கு உணர்த்தியது. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்களும் தொண்டர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும்னு பயங்கர கூட்டம், ஒரு ரொம்ப உற்சாகத்தோடு இருந்தது. அதிலும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய பேச்சு ரொம்ப ஒரு உத்வேகம் கொடுக்குற மாதிரி இருந்தது. மரியாதைக்குரிய அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள்லாம் பேசினதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் உணர்வு பூர்வமாக இந்த இயக்கம் எங்களுக்கானது, இது எங்க கட்சி அப்படின்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த எங்க கட்சி அப்படிங்கிறத வேற யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியும். ஒரு கம்பெனி இருக்கு, இல்லை ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அது என்னோடது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம அதில் ஒரு முதலாளியாக இருந்தால் சொல்லலாம். ஆனால் ஒரு இயக்கம், அது இவ்வளோ பெரிய இயக்கம், 2 கோடி தொண்டர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது தொண்டர்கள் பேசுறதே இது எங்கள் கட்சிப்பா, இது மாதிரி திமுகவில் சொல்ல முடியுமா? இது எங்கள் கட்சின்னு அவங்க சொல்ல முடியுமா? கிளைம் பண்ண முடியுமா? ஏன் எல்லா தொண்டர்களும் சொல்லலாம்ல? தொண்டர்கள் எப்படி சொல்லுவாங்க? எங்கள் அண்ணன் உதயநிதி கட்சி, எங்களுக்கு அடுத்த வரக்கூடிய இன்பநிதி கட்சி, துரைமுருகன் வந்து எழுதி கொடுத்துருக்காருல்ல, அவருக்காக கூட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து பொதுக்குழுவில் சொன்னார், உன் கட்சியில் வந்து இவ்வளோ மூத்த தலைவர் இருக்காரு, நிர்வாகி இருக்கிறாரு, அவரை விட எக்ஸ்பீரியன்ஸ் யார் இருக்கிறாங்க, அவரை வந்து நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம்ல, ஆக்க முடியுமா? எம்ஜிஆர் காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருக்காகவும் வந்து பொதுச் செயலாளர் பேசின மாதிரி இருந்ததே, இது அங்கே போய் பேச முடியுமா? துரைமுருகன் பேச முடியுமாங்க? தைரியமா அவங்க பொதுக்குழுல துரைமுருகன் பேசிட முடியுமா? என்ன பேசினாரு? என்ன சொன்னாரு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மறுபடியும் அடுத்தது இன்பநிதி வந்தாலும் நான் சரண்டர் அப்படின்னு தான் பேச முடியும். ஏன் கட்சின்னு சொல்ல முடியாது. அது ஏன் கட்சின்னு சொல்றதுக்கு ஒருவேளை கருணாநிதி இருந்த காலத்துல ஒரு பேசியிருக்கலாமோ என்னமோ தெரியல. ஏன்னா அவராவது பாவம் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய மகனுக்கு வந்து சிம்மாசனத்தை கொடுக்கல, அரியணை ஏத்தாமலே போய் மறைஞ்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து அப்படியே மாத்திட்டாரு. இப்பவும் நான் என்ன சொல்றேன், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சொன்னாரு, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. கார்ப்பரேட் கம்பெனினா என்ன? ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி இருக்குன்னா வாரிசா இருப்பாங்க. இப்போ அப்பாவுக்கு வயசாகி போச்சு அப்படின்னா அடுத்தது மகனை வந்து அந்த டைரக்டர் போஸ்ட் கொடுப்பாங்க.
இல்லை ஒரு பெரிய கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவரால் செயல்பட முடியாமல் போகும்போது பையன்கிட்ட வந்து பார்த்துக்கப்பா அப்படின்னு பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் இன்னைக்கு எங்கே இருக்குது? திமுக என்ற இயக்கத்தில் இருக்குது. இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த திமுக என்ற இயக்கத்திற்காக உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய தொண்டர்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. திமுக மிஸ்யூஸ் பண்ணுது. இது தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். திமுக தொண்டர்கள் இதை புரிஞ்சுக்கணும். என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு திமுகவுக்கு மரணடி இருக்கு. ஆனால் இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் இன்னும் அதிகப்படியான விழிப்புணர்வு அவேர்னஸ் இருக்கு. ஆமாம் இல்லைப்பா, காலங்காலமாக நம்ம தாத்தா போட்டான், பாட்டி போட்டாங்க, ஓட்டு திமுகவுக்கு போட்டாங்க, சரி அப்பாவுக்கு போட்டாங்க, அடுத்தது பிள்ளைக்கு ஸ்டாலினுக்கு போட்டாங்க, இனிமையாவது உதயநிதிக்கு போடாமல் இருக்கணும். இது வந்து ஒரு குடும்பத்து கட்சியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ வந்து ஸ்டாலினை பார்க்க முடியலன்னு சொல்லி ஐடி கார்டை தூக்கி, முன்னாள் எம்எல்ஏ ஐடி கார்டை தூக்கி போட்டு போகிறாரு, அறிவாலயத்தில் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. முடியாதுங்க, எப்படி பார்க்க முடியும்? அதுதான் கார்ப்பரேட் கம்பெனியாச்சு, ஒரு குடும்பத்துக்கான கட்சியாச்சு, எங்கே போய் பார்க்குறது? ஆனால் இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை யாருனாலும் அணுகலாங்க, அழகாக பேசுவார். ஐயோ, அவரை மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு தலைவரை உலகம் பார்த்ததிலே நான் சொல்வேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா காமராஜரை சொல்லுவாங்க, அவர் காலத்தில் நான் வாழலை, எனக்கு தெரியாது. ஆனால் நான் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு எளிய மனிதர், ஒரு எளியவர், ஒரு தலைவராக இருக்கிறார்னா எக்ஸலண்ட் லீடருங்க அவர். இந்த இயக்கம் என்ன கொடுக்கும், இல்லை வேற ஏதாவது பதவி கிடைக்குமா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ என்னை போன்றவர்களெல்லாம், இப்போ நான்லாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மா சொல்லிட்டு போனாங்க, இந்த இயக்கம் எனக்கு பின்பும் 100 ஆண்டுகள் இருக்கும், மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இருக்குன்னு சொன்னாங்களே, அதையே தான் பொதுச் செயலாளர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட இயக்கத்திற்காக, ஏன்னா நம்ம வந்து வாழ்கிறோம், இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு ஒரு சரியான ஒரு இயக்கம் வேணும். கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு இயக்கம் சூஸ் பண்ணணும்னா அது மக்களாட்சிக்கு ஏற்புடையதாக இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள கட்டுப்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்குமான ஒரு இயக்கமாக இருக்கணும். அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்ன மாதிரி இது எங்க கட்சி அப்படின்றார்ல, அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்குங்க. இது எங்க கட்சி, இது எங்க கட்சி. அப்ப அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு டச் ஆகுது இல்லை, நமக்கு இதயத்தோட டச் ஆகக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல, அப்படியான ஒரு அரசியல் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தாங்க இன்னைக்கு காலகட்டத்தில். வேற எதுவுமே கிடையாதுங்க. மற்றதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு தலைவர் இருப்பாரு, தலைவருக்கு கீழே ஒருத்தரையுமே தெரியாது. அந்த தலைவர் இல்லைன்னா அந்த கட்சியே கிடையாது. இன்னொரு ஒரு கட்சி சொல்றாங்கல்ல, நான் தான் உருவாக்குனேன், என்னோட கட்சி, நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியில சொல்றாரு டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. இன்னைக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அங்க ஒரு சண்டை வருதா, பவர் சண்டை. அது இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு லீடரை பேஸ் பண்ணி வரக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் மக்களாட்சிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கமா இருக்க முடியாது. இது மாதிரி நீங்க எந்த கட்சியை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் 100 ஆண்டு இல்லை, பல 100 ஆண்டுகளுக்கு அந்த இயக்கம் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் என்னோடது, இது ஏன் கட்சின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த எண்ணமும் உணர்வும் இருக்கும் வரை இந்த இயக்கத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நிச்சயமா. ஆனால் இந்த பொதுக்குழு சம்பந்தமாக அன்னைக்கு ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எப்படின்னா அமித்ஷா மீதான ஒரு பயம் எடப்பாடிக்கு இருக்குது, அந்த பயத்தை மறைப்பதற்கு போட்ட மேக்கப் தான் இந்த பொதுக்குழுன்னும், 2026 எடப்பாடியாருக்கு கிட்டத்தட்ட ஒரு படுதோல்வியை மக்கள் பரிசீலிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சியில் இருக்கிறனால, அவங்க ஆளுங்கட்சி தான், நமக்கு எதிரணியில் இருக்கிறனால சொல்கிறேன். அதனால எதையாவது ஒரு வார்த்தையை சொல்லணுமேன்றதுக்காக சொல்கிறாங்க. திரும்ப 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 எடப்பாடியார் சொல்லிட்டாரு தெளிவாக, நீங்கள் சும்மா பிஜேபியை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கு அடிமை இதுக்கு அடிமைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் இல்லை, தெளிவாக சொல்லிட்டாரு. 99 என்ன ஆச்சு,
நீ 2001 என்னாச்சு, நீங்கள் கூட்டணி அமைக்கும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப இனிச்சிச்சு, அவங்க ரொம்ப நல்ல கட்சியாக தெரிஞ்சாங்க பிஜேபி. ஆனால் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணி வச்சா மட்டும் அது வந்து கெட்டதாயிருது, இல்லை முழுங்கிடுறாங்க, இந்த இயக்கம் வந்து மதவாத இயக்கத்தோடு சேர்ந்துச்சு. எதுக்கு சார்? நமக்குன்னு தனித்தன்மை இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கும். மீண்டும் 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 அவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் திரும்ப 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 மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னன்னா, எடப்பாடியார் அழகா சொன்னார், நீங்கள் அதிமுகவை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னா எங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏதாவது தவறு நடந்தால் நீங்கள் அதை சுட்டி காட்டலாம். ஏதாவது சுட்டி காட்டியிருக்காங்களா இது வரைக்கும்? கிடையாது. ஒரு தவறு கண்டுபிடிச்சிங்களா 4.5 வருஷத்துல? நீங்கள் இந்தந்த துறையில் இந்தந்த தவறு பண்ணீங்க, இல்லை இந்தந்த ஊழல் நடத்திட்டீங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் குற்றத்தை சொல்லணும் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கடந்த கால ஆட்சியில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் அதை சொல்லணும். கண்டிப்பா சொல்லவே இல்லையே. திருப்பி திருப்பி இவங்க சொல்கிற குற்றம் என்னவா இருக்கு? பிஜேபியோட கூட்டணி அமைச்சது ஒன்று மட்டும் குற்றம்னு சொன்னா இது குற்றம்ன்றதா பயம்ன்றதாங்க? இது குற்றம் எடுத்துக்கலாமா பயம் எடுத்துக்கலாமா? பயம். பயம். அவங்களுக்கு அக்யூஸ் பண்றதுக்கு இப்ப வேற காரணமே இல்லை. ஏங்க, நீங்க சரியில்லை அப்படின்னு உங்களை வந்து சொல்லணும்னா உங்களை பட்டியலிடணும். இந்தந்த காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கெட்டது சொல்லுங்க. நீங்க மக்களுக்கு எந்த நல்லதுமே பண்ணல சொல்லுங்க. முடியல. மக்களுக்கு நம்ம பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் இவங்க ஆட்சி காலத்துல அது வந்து செயல்படுத்தாமல் விட்ட குற்றத்தை தான் திமுக பண்ணிட்டு இருக்கு. ஏங்க, அம்மா வந்து இலவச லேப்டாப் கொடுத்தாங்க. கண்டிப்பா. நேற்று கூட அண்ணன் சொன்னார், 52 லட்சம் லேப்டாப்பு கொடுத்துருக்கோம். அப்போ 52 லட்சம் மாணவர்களை அடுத்தது முன்னேற்றுவதற்கு அவங்களுக்கு படிக்க பயன்படும்னு சொன்னோம். நீங்கள் ஐபேடு கொடுக்குறோம், சம்திங் அது மாதிரி கொடுக்குறோம், டேப்லெட், ஆமாம் அது கொடுக்குறோன்னு சொன்னீங்க, கொடுக்கல. இப்போது 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி. நீங்கள் அதையே பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் இல்லை 4.25 வருஷம் கொடுக்கல. கரெக்டாக எலெக்ஷன் டைமில் அது கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி 18 வயசு நிறைவடைந்த கல்லூரி மாணவர்கள் தானே ஓட்டு போடுவான். கண்டிப்பா. அப்ப அவங்க ஓட்டு போடுவாங்க. ஒரு 10 லட்சம் ஓட்டை அறுவடை செய்வதற்காக ஒரு முயற்சி. கரெக்டா போடு, லேப்டாப்பு கூட ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு, இல்லை பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் பண்றது திமுகன்றது மாணவர்களுக்கும் தெரியும். இப்போ எதுக்குங்க கொடுக்குறீங்க? ஒன்று வருஷத்துல வந்து அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் போது கொடுத்தா கூட பரவாயில்ல. கொட்டேஷன் இப்போ தான் முடிவாயிருக்கும் மேடம். இப்போ தான் கொட்டேஷனே கொடுத்துருக்காங்க. அது எப்படி முடிவாகும்? டெல்லும் இன்னொரு கம்பெனியும் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. தெரியல. ஒன்று. அடுத்தது, மகளிருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. ஊக்கத்தொகை எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? இல்லை. இப்போ நாங்கள் தளர்த்தி இருக்கிறோம். எதை? தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, இப்போ கொஞ்சம் பேரை தகுதி உள்ள பெண்களாக மாற்றி மறுபடியும் ஒரு 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். எத்தனை மாதத்துக்கு கொடுப்பீங்க? 3 மாதத்துக்கு கொடுக்கறதுக்கு. இந்த 3000 ரூபாய் அவங்க கேட்டாங்களா? ஏங்க, ஒரு அளவுக்கு மேலே பெண்களையும் சிறுமப்படுத்துறதுக்கு ஒரு இது இல்லையா? ஒவ்வொரு பெண்ணும் நான் சொல்கிறேங்க, வயிறு எரிஞ்சு பேசிய வார்த்தைகள் எனக்கு தெரியும். ஒவ்வொரு சேவா மையங்கள் போய் எனக்கு வரலன்னு டெய்லி சுத்தின பெண்கள் உண்டுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 தடவையாவது நடையாக நடந்திருக்காங்க பெண்கள். ரேஷன் அட்டையும் எல்லாத்தையும் தூக்கிட்டு எனக்கு கொடுக்கலன்னு. அப்போல்லாம் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு 2 வீலரை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அது இருக்கு, பல காரணங்களை சொல்லி அவங்கள வந்து விரட்டி விட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதை சொல்கிறாங்க. இப்போ பொங்கல் பரிசுக்கு எடப்பாடியார் சொன்னார், எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பெருந்தன்மையாக
ஸ்டாலின் சொன்னாரு, ஏன் 5000 கொடுக்க கூடாது? மக்கள் கஷ்டப்படுறாங்க, பத்தாது. ஐயோ, மக்களுக்கு ரொம்ப கரிசனப்பட்டீங்கல்ல முதல்வரே. நாங்க கேக்குறோம், ஏன் இப்போ உங்க கரிசனம் இல்லையா? 5000 கொடுங்க. இந்த எலெக்ஷன்ல கொடுப்பாங்களா? அப்ப கொடுத்த அந்த கிரெடிட் யாருக்கு சேரும்? இப்போ பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தால் அந்த கிரெடிட் அவருக்கு கிடையாது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு தான் போய் சேரும். இப்போ அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா மேடம், ஏற்கனவே குஜராத் அந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி அடுத்த தமிழ்நாட்டுக்கு தான் எங்களுடைய டார்கெட் என்று அமித்ஷா சொல்லியிருந்தார். அதை என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு காமெடியோடு ஒப்பிட்டு சட்டை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது, மாப்பிள்ளை அவர் தான்ன்ற காமெடி சொல்லி அவர் தான் கூட்டணி கட்சி, ஆனால் அதிகாரம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அதோட பொருள் படுன்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மையிலே கூட்டணி கட்சியோட அதிகாரம் ஃபுல்லாக அமித்ஷாட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எங்க பகிரங்கமாக நேற்று கூட ஒரு கர்ஜனை பண்ணாரு எடப்பாடியார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் அடிமை கிடையாது, முடிஞ்சு போச்சு. இதை விட என்னங்க சொல்வீங்க? அதிலே எல்லா பொருளும் அடங்கி விட்டது. எல்லாம் ஒன்றும் கிடையாது. முழு பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அமைக்கும் நம்ம சொல்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் அப்புறம் யார் இருப்பாங்க? நிறைய, அதாவது நடக்கின்ற பல அரசியல் நிகழ்வுகளை கடந்த சில மாதங்களாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, பத்திரிகையாளர்களும் சரி மக்களும் சரி நல்லா கவனிச்சா பவர் சென்டராக எடப்பாடியார் இருக்கிறார் அப்படின்றது புரியும். இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியிலே யாரு பவர்ஃபுல் பர்சன்னு உங்களுக்கு நல்லா பார்க்கிற, சரியாக இந்த அரசியலை பார்வையிடுகிற அத்தனை பேருக்கும் புரியும். யார் யாரெல்லாம் சேர்த்துடணும், யார் யாரையெல்லாம் வச்சுக்கணும், யார் யாரெல்லாம் வந்துருவாங்க, இதுக்கு பிஜேபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இதை கேட்டுதான் அவர் செய்ய போறாருன்றாங்க. ஏதாவது நடந்துச்சா? கிடையாது. நடக்கல. உறுதியா இருக்கிறாருல்ல. கண்டிப்பா எடப்பாடியார் உறுதியா இருக்காருல்ல. அப்ப அதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. பொதுக்குழு கூட சொன்னாங்க, நிறைய அறிக்கை விடுவாங்க. ஆமாமா, என்னென்ன கதையெல்லாம் விட்டாங்க. ஐயோ, ஏதோ வரப்போகுது, தீர்மானம் நிறைவேற்ற போகிறார்கள், தீர்மானம் அழகா பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லி தீர்மானம் அழகா போட்டிருக்காங்க. இப்ப தீர்மானம் என்ன? அனைத்து அதிகாரங்களும் பொதுச் செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி அவர் அமைப்பாரு. அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் இயக்கம் கட்டுப்படும். அதனால சும்மா சார் அதெல்லாம் அமித்ஷா அவர் சொல்றது, இது சொல்றது தவறான கருத்து. கண்டிப்பாக மேடம். இப்போ தேர்தலுக்கு எல்லாருமே ரொம்ப எல்லா கட்சிகளுமே ரெடி ஆகிருக்கு. இதில் திமுக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் கூட மயிலாப்பூரில் ஒரு வாக்குச்சாவடிக்கு போயிட்டு அந்த மீட்டிங் பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த வந்தாலும் எங்கள் வாக்குச்சாவடியில் ஒன்றும் பண்ண முடியாது, கருப்பு சிவப்பு படை பதிலடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணிக்கு தோல்வி ஏற்படும் பேசியிருக்காரு. கருப்பு சிவப்போடு வேறு வெள்ளைப்படையும் சேர்ந்து இருக்கிறது. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கருப்பு சிவப்பு படை இப்போ எப்படியா இருக்குன்னா கலகத்தின் படையாக இருக்கிறது. அதில் வெள்ளையும் சேர்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தாதான் அமைதியான மாநிலமாக இந்த நாடு இருக்கும், மாநிலமும் இருக்கும். அது அவர் சும்மா அவங்க மக்களை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம தான் வெற்றி பெற போகிறோம், நம்ம வாக்குச்சாவடி நம்மளுக்கு தான், பூத்து கேப்சர் பண்ணிட போகிறாங்க, அது எதையா சொல்கிறாரு என்னன்னு தெரியல. கவனமாக இருக்கணும் நம்ம. அவங்க சொல்கிற வாக்குச்சாவடி அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுடைய தொண்டர்களுக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முயற்சி செய்கிறாரோன்னு தோணுது. அதனால் இந்த முறை எஸ்ஐஆர் வந்திருக்கிறதுனால தவறான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. யார் போலி வாக்குகள்லாம் நீக்கப்பட்டு வரும்போது சரியான முறையில் இந்த தேர்தல் நடக்கும்னு நம்புகிறோம். அதனால் அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குது, பயம் இருக்குது. எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணியாச்சு, தூக்கிட்டாங்க. ஒரு 50 லட்சம் ஓட்டர்ஸு போலியாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா எங்கே போய் ஓட்டு போடுவாங்க? கடந்த தேர்தலில் 2 to 3 லட்சம் வாக்குகள் மட்டுமே அதிகமாக பெற்று 13 பேர் சேர்ந்த கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்று அவங்க அதில் நிறைய உள்கட்சி பிரச்சனைகள் வெளியில் கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க அதிகார சண்டை,
அதிகார பகிர்வு பற்றி விசிகா பேசுனதாக இருக்கலாம், வெளியில் வந்து ஓட்டு எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு காங்கிரஸ் பேசுகிறதுலேருந்து, கம்யூனிஸ்ட் பேசுகிறதுலேருந்து, இப்படி நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்குது. ஸோ அதனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை மறுபடியும் நம்ம வெற்றி பெறுவோம்னு சொன்னாதான் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக எதையோ சொல்லணும்ல, அவங்க மக்களுக்காக ஏதாவது பேசணுன்றதுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால அதை பற்றியெல்லாம் நம்ம ஒரி பண்ண வேண்டாம் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறோம். தேர்தலுக்காக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு தொண்டரும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அதோட இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும், பொதுமக்களும். ஏன்னா இந்த ஆட்சியினுடைய ஊழலாக இருக்கட்டும், இந்த ஆட்சி நடத்தவே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் இங்கே இருந்ததாக இருக்கட்டும், மக்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் தன் குடும்பத்தை மட்டுமே சிந்தனை செய்து இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு இனிமே தமிழக மக்கள் கேட்டு திறந்து விட மாட்டாங்க, முடிவு கட்டுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டே இருக்கிறாங்க. கரெக்டாக எலெக்ஷனில் கனகச்சிதமாக அவர்களுடைய வேலையை முடிப்பாங்க. மேடம், நேற்று வந்து பொதுக்குழு சந்தோஷம், இன்னைக்கு வந்துட்டு விருப்ப மனு வாங்குறதுக்கு அறிவிப்பு, இது எல்லாமே இப்போ தேர்தல் நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் எந்தளவுக்கு உற்சாகப்படுத்தியிருக்கு, எந்தளவுக்கு களப்பணியில் இருக்கிறாங்க? இல்லை, ரொம்ப காலமாகவே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராகவே வச்சுக்கோங்க, 1 வருஷமாகவே தேர்தலுக்காக பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக, சரிங்களா? வெளிப்படையாக தெரியலனாலும் களத்தில் வந்து ரொம்ப ஆர்வத்தோட வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாதவர்களை, அவசியம் இல்லாதவர்களை களை எடுக்கிறதுலேருந்து ஒவ்வொன்றா நடக்கிறதுமே தேர்தலுக்கான உத்தி தான். நிச்சயமா. இங்கே இருந்தவங்க சில பேரை நீக்கினதா இருக்கலாம், இது எல்லாமே தேர்தல் உத்தி தான். யாரெல்லாம் இங்கே இருந்தால் இந்த இயக்கம் தோல்விக்கு காரணமாக இருப்பாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நீக்கியாச்சு. அப்போ அங்கிருந்தே வந்து தேர்தல் பணி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நேற்று பொதுக்குழுவிலையுமே வந்து ரொம்ப தெளிவாக எடப்பாடியார் சொல்லிட்டாரு, தேர்தலுக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிறத. ஸோ அதை தொடர்ந்து இப்போது விண்ணப்பங்களை கூட கேட்டிருக்காங்க. 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னும் போது ரொம்பவே உற்சாகத்தோட அந்த தேர்தல் பணின்றது ஒரு களை கட்டி தேர்தல் அது வந்து பெரிய தீபாவளி பொங்கல் மாதிரிங்க. அதனால அது இந்த 4-5 வருஷம் காத்திருக்கிறோம்ல. கண்டிப்பா. ஆமாம், அதற்கான சரியான சமயம் வந்திருக்கிறதா தான் நாங்கள் நினைக்கிறோம். தொண்டர்கள், நிர்வாகிகள், கட்சி எல்லாமே ரொம்ப ரெடியாக இருக்கிறோம் தேர்தலுக்காக. நிச்சயமா மேடம், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். நன்றி, தேங்க்யூ.